2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு இளையோர் கபடி அணிக்கு தேர்வாகினார். தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடும் போது எதிரணிகளை கலங்கடித்து மின்னல் வேகத்தில் புள்ளிகளை குவித்ததால் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் என பெயர் பெற்றார். போட்டி என்று வந்துவிட்டால் வெற்றி கனியை எட்டி பிடித்து விட முடியும் என்றாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதென்றால் கூடுதல் வீரியத்தோடு களமாட வேண்டும். அதை நன்றாக உணர்ந்திருந்த கார்த்திகா நாள்தோறும் கடும் பயிற்சியை மேற்கொண்டதோடு இந்தியாவுக்காக விளையாட வேண்டும் என்ற வேட்கையையும் உடன் வளர்த்து கொண்டார். இதன் பயனாக 2023ஆம் ஆண்டில், அதாவது தனது 14 வயதில் தமிழ்நாட்டு அணிக்கு கேப்டனாக தலைமை தாங்கி வெற்றி பதக்கத்தையும் வென்று கொடுத்தார். பஞ்சாப் அணியோடு மோதிய அந்த போட்டியில் கார்த்திகாவுக்கு கிடைத்த ஜெர்சி எண் 6. ஒரு கேப்டனாக அணியை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற கார்த்திகா இனி 6 என்ற எண் தான் தனது அடையாளம் என்பதை தீர்மானித்து எப்போதும் அந்த எண்ணையே நெஞ்சிலேந்தி விளையாடி வருகிறார். ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற போதும் இந்த 6ஆம் எண் ஜெர்சியும் அவரை அலங்கரித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு அணியில் தேர்வான பிறகு பல மாநிலங்களுக்கு எதிராக விளையாடிய கார்த்திகா தனது தனித்துவமான ஆட்டத்தினால் எதிரணியினரை ஆட்டம் காண வைத்து சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். கபடியில் அணியின் கூட்டு முயற்சியே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றாலும் கார்த்திகாவின் பங்கு என்பது மிக பெரிதாகவே இருந்தது. ஒரு சமயம் தேசிய அளவிலான போட்டியில் 45 புள்ளிகள் பெற்று அணி வெற்றி பெற்ற போது கார்த்திகா மட்டும் ஒரே ஆளாக 30 புள்ளிகளை பெற்று தந்து வரலாற்றில் தனக்கான தனி முத்திரையை பதிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி வெற்றி பாதையில் பயணிக்கும் கார்த்திகாவுக்கு முறையான பயிற்சி எடுக்க அப்போது ஒரு கபடி மைதானம் கூட இல்லாததுதான் வேதனையின் உச்சம். கண்ணகி நகர் கபடி அணியில் விளையாடும் கார்த்திகா மாநகராட்சியின் பூங்கா மைதானத்தில் தான் தினமும் பயிற்சி மேற்கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. அதிகாலையில் பூங்கா திறப்பதற்கு முன்பே சென்று பூங்காவை எப்போது திறப்பார்கள் என காத்திருப்பார் கார்த்திகா. பூங்காவை திறந்தவுடன் உற்சாகத்துடன் உள்ளே சென்று அந்த அரை கிரவுண்ட் கூட இல்லாத இடத்தை தண்ணீர் தெளித்து சரி செய்து கபடி களமாக மாற்றுவார். தற்போது கண்ணகி நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் கார்த்திகா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கூட தள்ளி வைத்துவிட்டு கபடி விளையாட சென்றதா சொல்றாங்க. அந்த அளவிற்கு கபடி மீது தீரா ஆர்வம் கார்த்திகாவிற்கு. ஒரு சமயம் தேசிய அளவிலான ஆட்டத்தில் பீகார் அணியோடு அவர்களது சொந்த மண்ணில் மோதியது தமிழக அணி. அப்போது கேப்டனாக கார்த்திகாவே அணியை வழி நடத்தினார். போட்டியின் நடுவராக நின்றவர் தனது தீர்ப்பை பீகார் அணிக்கு சாதகமாக வழங்கி 10 புள்ளிகள் வரை மறுக்கப்பட்ட போது கேள்வி எழுப்பி சிங்கமாய் சீறினார் கார்த்திகா. கோடு தாண்டி எதிரணியை அவுட் ஆக்கிய போதும் கைப்படவில்லை கால்படவில்லை என்று சப்பை கட்டிய நடுவருக்கு தனது தீயான ஆட்டத்தினால்